கவுண்ட் டவுன்னா என்ன? எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. ராக்கெட் ஏவ் பண்ணும்போது எப்படி எண்ணுவாங்க? 3 நிமிஷம் எண்ணுவாங்க. அந்த செகண்ட்ஸ் 180, 179, 178, 176 இப்படியே நம்பர் குறைஞ்சிட்டே வருது. நம்மக்கிட்ட கூட ஒரு பாட்டு இருக்குது. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3 நாட்கள் மிகவும் குறைகின்றன அப்படின்னு. நம்முடைய இந்த உலக வாழ்க்கை மிக மிக சொற்பமானது, ரொம்ப ரொம்ப கம்மி. நமக்கு 10 வயசு ஆகிற வரைக்கும் என்னன்னே தெரியாது. வாழ்க்கையில் என்னன்னே தெரியாது. அம்மா அப்பாவோட அரவணைப்பிலே இருப்போம். ஒன்றுமே தெரியாது. வாழ்க்கைனா என்ன, சாப்பாடுனா என்ன, சம்பாத்தியம்னா என்ன, என்ன வாழ்க்கையில் ஏதோ வாங்குறதுனா என்ன, விற்கிறதுனா என்ன, எதுவுமே தெரியாது 10 வயசு வரைக்கும். 10 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் தற்பெருமையினால் சூடி இருப்போம். மேக்கப் போடுறது, முடியை வெட்டுறது, ட்ரெஸ்ஸை போடுறது, இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன். 20 வயசு வரைக்கும் ஃபேண்டசி, கற்பனை உலகிலே போயிடும். நிஜ உலக வாழ்க்கை புரியவே புரியாது. உங்களுக்கு புரியவே புரியாது. நான் என்ன சொன்னாலும் புரியவே புரியாது 20 வயசு வரைக்கும். எப்போ உணர்வு அடைகிறார்கள்? 20லேருந்து 30 வயசு வரைக்கும் தான் உணர்வு அடைகிறார்கள். ஐயோ வாழ்க்கைக்கு என்ன பண்ணுறது? காலேஜ் முடித்த உடனே தான் தெரியும் 21 வயசில் என்ன பண்ணுறது, என்ன வேலை பார்க்குறது, எங்கே போய் சேர்றது. எல்லாருக்குமே பதட்டம் தொற்றிக்கொள்கிறது. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. அப்போ முதல் 20 வருடம் எதுவுமே இல்லாமல் போகிறது. அதில் நீங்கள் கற்றுக்கொள்ளும் காலம். நிறைய பேர் கற்றுக் கொடுக்கிறார்கள். வாழ்க்கையும் தனக்கு பாடத்தை கற்றுக்கொள்கிறது, காலமும் சில பாடங்களை கற்றுக்கொள்கிறது. இப்படி வாழ்க்கை போகும்போது 20 ஆண்டுகள் என்னவென்றே தெரியாமல் போய்விடுகிறது. அடுத்த 20, 30 ஆண்டு, அடுத்த 30, 10 வருஷத்தில் வாழ்க்கையை துவக்கும் காலம். அதான் இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது, லைஃப் ஸ்டார்ட்ஸ் அட் 40 அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. 40 வயசில் வாழ்க்கையை தொடங்குதுங்கிறான். இந்தியாவில் 40 வயசில் வாழ்க்கையை முடிச்சிருவான். 17 வயசில் கல்யாணம் பண்ணி 40 வயசுல ரிட்டையர்ட் ஆயிரும். எல்லாம் கிழவை மாதிரியே இருப்பான். முன்னெல்லாம் பார்த்தேன் 40 வயசு. இப்போ என்ன ஆகுது? 30 வயசில் தான் திருமணமே செய்கிறாங்க. 50 வயசில், அடுத்து 20, 50 வயசில் எல்லாவற்றையும் இழந்து விடுவார்கள். ஒரு சித்தாந்த நிலைக்கு போயிடுவார்கள். வேதாந்தம், சித்தாந்தம், தத்துவம்னு 50 வயசில் போயிடுவோம். 60 வயசில் மூட்டு வலி, கால் வலி, பிபி, சுகரு எல்லாம் வந்து இழுத்துட்டு கிடப்பான். 70 வயசில் பரலோகம் அப்பிட்டு. அவ்வளோதான். இதான் மனிதனுடைய வாழ்க்கை. ரொம்ப ரொம்ப சொற்பமான வாழ்க்கை. முதல் 20 வருஷம் என்னன்னே தெரில. அடுத்த 10 வருஷம் ஆயத்தமாகறோம். வெறும் 10 வருஷம்தான் நம்ம வாழ்க்கை வாழ்கிறோம். அதுக்கப்புறம் நோயினாலும், பிணியினாலும், பாடுகளினாலும், மனவேதனையினாலும் வாழ்ந்து ஏன்டா அந்த உலகத்துக்கு வந்தோன்னு செத்துறோம். இதற்கு முன்னாடி பல பேர் 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளேயே செத்து போயிடுறோம். விபத்தினாலோ, தற்கொலைகளினாலோ, பலவிதமான சூழல்களினாலும் செத்துடுறோம். வாழ்க்கை அல்ப ஆயுசில் போயிடும். அற்ப ஆயுசுன்னு சொல்லுவாங்க. இதுதான் வாழ்க்கை. கவுண்ட் டவுன். வாழ்க்கை மிகவும் குறைகிறது. நீங்கள் உலகத்திற்கு வந்து 3 நாள் ஹோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அந்த ஹோட்டலை காலி பண்ணிட்டு போகிறோம் பாரு, எக்ஸாக்ட்லி அதை மாதிரி தான். கொஞ்சம் பெருசாக தெரியுது, அவ்வளோதான். வெளிநாட்டு டூர்லாம் எப்படி போடுறாங்க? 7 day 8 nights அப்படின்னு போடுவான். உள்நாட்டில் டூர் எப்படி? நீங்கள் பேப்பரில் பாருங்கள், வெளிநாட்டு டூர்லாம் விளம்பரம் வரும். மலேசியன் ட்ரிப் 7 nights 8 day அப்படின்னு ஏதோ ஒன்று போடுவோம். லாங்காக இருக்கிற மாதிரி தெரியும். போயிட்டு வந்தால் வேலை முடிஞ்சு போச்சு. கண்ணிமைக்கும் நேரத்திலே நாட்கள் போய்விடுகின்றன. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை. யூ டூ நாட் ஈவன் நோ வாட் வில் ஹேப்பன் டுமாரோ. அடுத்த 1 மணி நேரத்தில் என்ன நடக்கும்னு உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. யாருமே நோ ஒன் கேன் ப்ரிடிக்ட். ஜோசியக்காரர்கள், ஜாதகம் பார்க்கிறவர்கள் எல்லாம் பார்க்குறான். சார், இது ஒரு ஜென்ரலாக ஒரு அப்ரோச் தான் சொல்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கை வந்து 50 வயசு வரைக்கும் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் நீங்கள் வாழ முடியும். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமைதிப்படை படத்தில் கூட உங்களுக்கு ஆயுசு எப்படி? நான் பேஷாக இருப்பேன், 70 வயசு வரைக்கும் ஆயுசு கெட்டி, அப்போ இருந்தால் போய் தொலை அப்படின்னு டப்புடு துப்பாக்கி வச்சு சுட்டு விடுவோம். அதெல்லாம் ஜாதகத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறக்காக போடுவோம். நோ ஒன் கேன் ப்ரிடிக்ட் வாட் வில் ஹேப்பன் இன் த நெக்ஸ்ட் 1 hour. என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. வாட் இஸ் யுவர் லைஃப்? உங்களுடைய வாழ்க்கை என்ன? யூ ஆர் அ மிஸ்ட் தட் அப்பியர்ஸ் ஃபார் அ லிட்டில் வைல் அண்ட் தென் வேனிஷஸ். காலையில் தூங்கி எந்திரிக்கும் போது கோத்தகிரி, குன்னூர்லாம் அப்படியே மிஸ்ட் இருக்குது. இப்போ நம்ம கும்பகோணம் வயல்லலாம் நீங்கள் செப்டம்பர், அக்டோபரில் போனீங்கன்னா ஒரே புகையாக இருக்கும்.
தென் இட் வில் வேனிஷ் சடன்லி. அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சு. எங்கே இருக்கு இன்னும் ஒன்றுமே தெரியாது. இதுதான் வாழ்க்கை. இவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப கம்மியானது நம்முடைய வாழ்க்கை. அந்த போல் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. We count our years at each birth, but God tells us to number our days. ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் நாம் பிறந்தநாள் விழா கொண்டாடுகிறோம் இல்லையா? அது இப்போது சோஷியல் மீடியா வந்த பிறகு பிறந்தநாள் விழாக்கள் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படுகின்றன. அன்றைக்கி ஒருத்தர் 50 லட்ச ரூபாய்க்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுறான். ஆனால் வேதாகமம் என்ன சொல்கிற, பைபிள் என்ன சொல்லுகிறது? உங்கள் நாட்கள் எண்ணப்படுகின்றன. கவுண்ட் யுவர் டேஸ். ஒவ்வொரு நாளும் புதிதாய் பிறக்கிறோம். இந்த நாள் புதிதாய் கிடைத்ததே மிகப்பெரிய கிருபை. நாம் தேவனுடைய கருத்திலே இந்த நாளை அனுபவிப்பது மிகப்பெரிய கிருபை. We count our years at each birthday, but God tells us to number our days. After all, we live one day at a time. என்ன போனால் போகுது, என்ன நம்ம நடிக்கிறோம்? ஒரு நாளைக்கு நம்ம ஒரு நாள் தான் நம்ம வாழ முடியும். இன்றைய நாள் வருஷம் பூரா நம்மளால் வாழ முடியாது. இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சோம், நம்ம சந்தோஷமாக பேசினோம், ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானித்தோம், ஒரு காஃபி குடித்தா, ஒரு டிஃபன் சாப்பிட்றோம், இவ்வளோ தான். அடுத்து எதிர்காலத்தில் என்ன செய்ய முடியும் யாருக்கு தெரியும்? நிறையா நீங்கள் நியூஸ் பேப்பராக தான் நீங்கள் படிக்கணும். நீட்டில் நம்பர் 1 680 மார்க்ஸ் கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடச்சிருச்சு. அந்த வெரி ஃபஸ்ட் வீக் தே வெண்ட் ஃபார் எ ட்ரிப். 7 பேர் செத்துட்டான் போய் தண்ணியில் மூழ்கி. எல்லோரும் நல்ல மிகப்பெரிய மருத்துவர்களாகி சாதிக்க வேண்டும் என்று தானே போனாங்க. ஏற்கனவே 3 வருஷம் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோச்செலாம் படித்தான்ல, பல லட்சங்கள் செலவழித்து தானே படித்தாங்க. பட் ஹூ ப்ரிடிக்டட் வாட் வில் ஹேப்பன் இன் த நெக்ஸ்ட் இயர்? 1 இயருக்கு அப்புறமா ஆளே இல்லை. எல்லா இடங்கள்லையும் அதான் நடக்குது. என்ன நடக்கும்னே தெரில. அதனால் நம்மளால் ஒரு நாளை தான் வாழ முடியும். அந்த நாளிலே ஒரு நிமிடத்தை தான் வாழ முடிகிறது. தேவனுடைய கிருபை இருந்தால் நம்மால் வாழ முடியும். We cannot afford merely to spend our lives, and we certainly do not want to waste our life. நம்முடைய வாழ்க்கையை நாம் செலவழித்து போடுவதற்கு நம்மளால் தாங்க முடியாது. நம்மால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை வீணடிக்கவும் முடியாது. We must invest our lives in those things that are eternal. நம்முடைய வாழ்க்கையை நித்திய காலமான ஒரு வாழ்க்கை, அழியாத வாழ்க்கையில் நாம் முதலீடு செய்ய வேண்டும். எது உறுதியாக தெரியும்? நிச்சயமான வாழ்க்கை என்பது எப்படி தெரியும்? தேவன் எதையுமே வெளிப்படையாக செய்யவில்லை. உங்களுக்கு ஒரு சீட் ஆண்டவர் வாங்கி கொடுக்குறாருன்னா, நான் ஜெபித்ததினாலே தான் எனக்கு சீட்டு கிடைத்தது அப்படின்னு நீங்கள் சொல்லிட முடியாது. இன்னொருத்தர் உதவி செய்து தான் உங்களுக்கு சீட்டு கிடைச்சது அப்படின்னு நீங்கள் சொல்லிட முடியாது. எதையுமே மறைமுகமாக உங்களுடைய வாழ்க்கையிலே, ஏன்னா அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. இறைவன் எல்லாவற்றையும் செய்கிறார் என்றால் என்ன ஆகிடுவாங்க? ஒரே கூட்டமாக அங்கே போவான். இங்கே ஒரு சாமியார் இருக்காருங்க, அப்படியே சொல்லுவார், 1,00,000 பேர் அங்கே போவான். அப்படியெல்லாம் தந்திரமாக உங்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு செல்வது என்பது நீதிக்கு அப்பாற்பட்டது. இதை நீ தேடி கண்டுபிடி. அதான் மறைமுகமாக இருக்கிறது. இதைத்தான் தேவனுடைய ராஜ்யத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ரொம்ப நீதியுள்ளவர். அந்த நித்திய ஜீவனை நீங்கள் தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். அதான் சொல்கிறார். ரகசியம் எப்படி எல்லாருடைய மனதிலும் ஒரு ரகசியமான வைரம், வைடூரியம், கோமேதகம், படிக பச்சை, இந்திர நீலம், இதெல்லாம் எங்கே இருக்குது? ரோட்டில் போகிற இடத்துல, ஆற்றுல அங்கங்கே கிடக்கா? பூமியின் வயிற்றில் இருக்கிறது. அதை தேடி தேடி கண்டுபிடிக்கிறார்கள். இப்படி தான் இறைவனுடைய பண்பும். We must invest our lives in those things that are eternal. நீங்கள் வேதாகமத்தை தினமும் படிங்க. நேற்று ஐயா என்ன சொன்னார்? I used to read the Bible every day. இது ரொம்ப முக்கியம். உலகம் உங்களை கவனித்து கொண்டே இருக்கிறது. உங்களுடைய நற்பண்புகளால் நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் பட்டையை போட்டு, கொட்டையை போட்டு, யூனிஃபார்ம் போட்டு, ஜெபம் மாலையை வச்சு, பைபிளை கக்கத்தில் தடவி, எப்போ பார்த்தாலும் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு சொல்லி, இப்படியெல்லாம் நீங்கள் தேவனுடைய பிரசங்கத்தை ஊழியம் செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் கிறிஸ்தவர் என்பதை காண்பிக்க வேண்டியதில்லை. கிறிஸ்தவ பண்பு என்பது வேறு. நீங்கள் சுய ஒழுக்கமுள்ளவர்களாக இருங்கள். தேவனுடைய வசனத்தை தினமும் படியுங்கள். நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருங்கள். பார்க்கிறவர்கள் உங்களை பார்த்து திருந்தட்டும். நீங்கள் அவனை போய் இப்படி திருந்த அப்படி திருந்தலாம் சொல்ல வேணாம். நீ ஆண்டவருடைய வசனத்தை பற்றி கொண்டிரு. God reveals His will and His word, and yet most people ignore the Bible. தேவன் தம்முடைய சித்தத்தையும் தனக்கு பிரியமானது என்ன என்பதையும் தம்முடைய வார்த்தையும் வெளி சொல்கிறார்.
ஆனால் பெரும்பாலானவர்கள் வேதாகமத்தை படிப்பதே கிடையாது. குறிப்பாக அந்த ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சில் இருக்காங்க, ரோமன் கேத்தலிக்ஸ் அண்ட் இந்த ப்ரொட்டஸ்டன்ட் சர்ச், நிறைய பேர் பைபிளை படிக்கிறதே இல்லை. ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஐயர் ஒரு வீட்டுக்கு போயிருக்காரு. ஒரு ஸ்பூனு, கோல்டன் ஸ்பூன் அதை கொடுத்து ஐயருக்கு ஒரு ஸ்வீட் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப அருமையான ஸ்பூனாக இருக்குது, அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்கள் பைபிள் கொடுங்க அப்படின்னு அந்த வசனத்தெல்லாம் போதும். சரி நம்ம இப்பொழுது ஜெபிப்போம். அப்படியே எல்லாம் கண்ணை மூடிட்டான். இவர் ஸ்பூனை தூக்கி பைபிளுக்குள்ளே வச்சு ஜிப்பை போட்டார். அவர் பாட்டுக்கு போயிட்டார். போனவுடனே ஸ்பூனை காணோம், கோல்டு ஸ்பூனு, 4 பவுனு. இந்த ஆள் ஆட்டையை போட்டாயா, 1000 ரூபாய்க்கு வந்தான் வீட்டுக்கு, ஸ்பூனை ஆட்டையை போட்டு போயிட்டான் அப்படின்னு ஒரே டென்ஷன் இவங்களுக்கு. இந்த ஆள்கிட்ட கேட்குறதா கேட்காமல் இருக்கிறதா, ஒருவேளை எடுக்காமல் இருப்பாரோ, வேற எங்கேயும் வச்சுருப்பாரோ, எப்படி ஐயர்கிட்ட கேட்குறது? இப்படியே நாட்கள் ஓடிக்கின்றன. 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு. மறுபடியும் ஐயர் பார்க்குறாங்க அவரை. எல்லார் முகமும் இறுக்கமாக இருக்குது. திருட்டு பய ஜெபம் மட்டும் எப்படி ஜெபம் பண்ணுறான் பாரு அப்படின்னு ஐயரை திட்டிக்கிட்டு இருக்கான் மனசுக்குள்ளே. இருந்தாலும் ஓரளவுக்கு மேலே அந்த அம்மாவால் அடக்க முடியல. அந்த அம்மா கேட்டாங்க, ஐயா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ ஒரு தங்க ஸ்பூன் கொடுத்தேன்ல, அந்த ஸ்பூனை காணோம், நீங்கள் எதுவும் மறந்தாப்புல எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? தப்பாக எடுத்துக்காதீங்க, எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னா. அப்போ நீங்கள் 3 மாதமும் அந்த பைபிள் படிக்கவே இல்லையா? அந்த பைபிளுக்குள்ளே தானே அது இருக்குது. எவ்வளோ பெரிய கொடூரமான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு அடுத்தவர்களை எப்படி துன்மார்க்கமாக நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறோம். மோஸ்ட் பீப்புள் இக்னோர் த பைபிள். கிறிஸ்தவர்கள் வேதாகமத்தை படிப்பதே இல்லை. நீ ஊருக்கு போய் கிறிஸ்தவ கொடுத்தான்னா கொடுக்காட்டான்னா, இதில் ஊரில் போய் பிரசங்கம் பண்ணுறேன்ட்டு எல்லாருக்கும் பைபிள் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கான். கிறிஸ்தவர்களே பைபிளை படிக்கிறதில்ல. இதான் மிக மோசமான நிலைமை. இன்றைக்கு நீங்கள் தினமும் படிங்க, மற்றவர்கள் அந்த வேதாகமத்தின் அற்புதத்தை கண்டுகொள்வார்கள். In the Bible, God gives precepts, principles and promises that we can provide guidance in every area of life. வேதாகமம் பிரதானமானதல்ல. இன்றைக்கும் the Bible has answers. உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கான பதிலை வேதாகமம் கொடுக்கிறது. We don't have the wisdom to see the future nor the power to control the future. எதிர்காலத்திலே என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ளும் ஞானம் நமக்கு இல்லை. எதிர்காலத்தை கட்டுப்படுத்தும் வல்லமையும் நமக்கு இல்லை. இப்போ ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. 21 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு விண்கலம் பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நவம்பர் மாதத்தில் பூமியை எட்டிவிடும். மனிதன் அது கண்டிப்பாக இயற்கையானது அல்ல. There is 0.0005% chance that it may be a natural one. It is something made by some creature. ஒரு வந்துக்கிட்டு இருக்கு ஒன்று, ஒரு ஸ்பேஸ்ஷிப் இஸ் just coming toward the earth. It will reach the earth during the November 2025. Its speed is 60 kilometers per second. No warfare in the world can beat it. அதான் இன்னைக்கு வந்த ப்ரிடிக்ஷன். எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியாது. அதை கட்டுப்படுத்த முடியுமானா முடியாது. உலகத்தில் இருக்கிற அத்தனை மிக வேகமான எந்த ஏவுகணையாலும் அதை தடுக்க முடியாது. அதை விட கடுமையான வேகத்தில் வந்து கொண்டிருக்கிறது. We have a speed of 11 kilometers per second. நம்முடைய ராக்கெட் எவ்வளோ போகுது? 11 kilometers per second தான் நம்முடைய ராக்கெட் போகுது இன்னைக்கு. ஆனால் அது 60 kilometers per secondல வந்துக்கிட்டு இருக்கு. We do not have the ability, the power to control the future. இவ்வளோதான் நம்ம மனிதர். We are the human being. We don't have the wisdom to see the future nor the power to control the future. For us to boast is sin. நாம் பெருமை கொள்வது, நான் இதை செய்வேன் அதை செய்வேன் என்று சொல்வது வேஸ்ட்டு. அது ஒரு பாவம். ஆனால் தேவனுடைய கிருபைக்கு நாம் அண்டி இருக்கும்போது எல்லாவற்றையும் சாதிக்கும் திறன் நமக்கு வரும் இல்லையா? இப்போ உங்களுக்கு தேவனுடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற வேண்டும் அப்படி என்றால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அதற்கு தடையாக இருக்கிறவர்கள் எல்லாரும் தவிடுபடியாக போவார்கள், ஒன்றுமில்லாமல் போவார்கள். தேவனுடைய சித்தம் இருந்தால் கிடைக்கும். நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி செய்யும். ஆனாலும் எங்களுடைய சித்தத்தின்படி இல்லை, உமக்கு சித்தமா? நாங்கள் உம்முடைய இரத்தத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது உங்களுடைய சித்தமா?
ஆமாம், நீங்கள் நன்மை பெறுவது என்னுடைய சித்தம்தான். அப்போ நாம் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஜெபிச்சிங்களா அதுக்காக 2 பேரும்? இன்னைக்கு வரைக்கும் ஜெபிச்சிருக்கீங்களா? ஆண்டவரே எங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்க, ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? ஜெபம் பண்ணுங்க, ஜெபியுங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். இன்றைக்கி நம்ம என்ன போட்டிருக்கோம்? நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் பெறாமல் இருக்கிறீர்கள். ஏன் பெறாமல் இருக்கிறீர்கள்? யாக்கோபில் என்ன சொல்லுது? நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் பெறாமல் இருக்கிறீர்கள். ஏன்? நீங்கள் தகாத விதமாக இச்சையினாலே விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள். இதுதான் முக்கியம். நாம் தேவனிடத்திலே மண்டியிட்டு அவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சி இருக்கும்போது நமக்குள்ளே வாசமாக இருக்கிற தேவன் நம்மீது வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். நம்மை ரட்சிக்க வேண்டும், நம்மோடு கூட இருக்க வேண்டும், நமக்கு எதிராக எவன் வந்தாலும் அவனை தவிடுபடி ஆக்க வேண்டும் என்ற வைராக்கியம் உள்ள தேவன் நம்மையிலே இருக்கிறார். அவருக்கு கீழ்ப்படிந்து நடங்கள். ஏன் பெருமை உள்ளவர்களாயிருக்கிறீர்கள்? டு போஸ்ட் இஸ் எ சின். ஹவு ஃபூலிஷ் இட் இஸ் ஃபார் பீப்புள் டு இக்னோர் த வில் ஆஃப் காட். தேவனுடைய சித்தத்தை புறந்தள்ளி அசட்டை பண்ணுவது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். இட் இஸ் லைக் கோயிங் த்ரூ டார்க் ஜங்கிள்ஸ் விதவுட் அ மேப் ஆர் ஓவர் த ஸ்டாமி சீஸ் விதவுட் கேம்பஸ். அப்போ பாருங்கள், ஒரு கடுமையான காடு, அதில் மேப் இல்லாமல் வரைபடம் இல்லாமல் போனால் எப்படி இருக்கும்? அதே மாதிரி ஒரு கடுமையான கடலிலே உங்களை வழிகாட்டும் கருவி காம்பஸ் இல்லாமல் போனால் எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை. வேதவசனம் இல்லாமல், வேத வசனத்தை அசட்டை பண்ணுகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது அப்படின்னு பைபிளில் போட்டு. இது முழுவதுமே உங்களுடைய வாழ்க்கை வேத வசனத்தால் நடத்தப்பட வேண்டும். அது ஒன்றும் ரொம்ப கொடுமையானதல்ல, நேர்மையாக வாழ சொல்கிறது. உலகத்தில் இருக்கிற அத்தனை பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளை என்ன சொல்லி வளர்க்கிறார்கள்? திருடாதே, பொய் சொல்லாதே, நேர்மையான வழியிலே நட, நல்ல சிந்தனை உள்ளவனாயிரு. அதைத்தான் வேதாகமும் சொல்லுகிறது. நம்முடைய அப்பா அதைத்தான் சொல்லுகிறார். எந்த பெற்றோராவது பிள்ளையை பார்த்து நீ போய் விபசாரம் செய்து சம்பாதின்னு சொல்லுவாரா? நீ போய் களவு செய்யன்னு சொல்லுவாரா? நீ போய் குடித்து திரின்னு சொல்லுவாரா? இதைத்தான் வேதாகமம் சொல்கிறது. இதை கேட்பதற்கு கடைபிடிப்பதற்கு என்ன வருத்தம்? When I visited Mammoth Cave in Kentucky, I was expressed with a maze of tunnels and the dense darkness when the lights were turned off. கென்டக்கியில் மெமாத் கேவ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே போனால் நிறைய கிளைகளாக போய்கிட்டே இருக்கும். ஃபுல்லாக லைட் போட்டு வச்சுருப்பாங்க. அப்படியே போனோடனே எல்லா டூரிஸ்ட் போனோடனே டக்குன்னு லைட் ஆஃப் பண்ணிடுவோம். ஒரே இருட்டாக இருக்கும். யார் எங்கே போகிறது என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியாது. கடுமையான இருட்டு. When we got to the pulpit rock, the man in charge of the tour gave a 5-word sermon from it. அங்கே போய் எல்லாம் முடிஞ்சு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப லைட் ஆன் பண்ணிட்டாங்க. எல்லாம் வந்து அங்கே புல்பிட் ராக்னு ஒன்று இருக்கும், பிரசங்க மேடை. அந்த பாறை மேலே ஏறினோடனே எங்கள் டூர் கைடு ஒரு 5 minutes ஒரு 5 வார்த்தை ஒரு பிரசங்கம் சொன்னார். ஸ்டே க்ளோஸ் டு யுவர் கைட், குட் கான்சில் இன் டீட். அவ்வளோதான். ஸ்டே க்ளோஸ் டு யுவர் கைட். இதுதான். இருளில் நீங்கள் எப்படி போவீர்கள்? உங்களுடைய வழிகாட்டு யார் உங்களை வழிகாட்டுகிறாரோ அவர் பக்கத்தில் இருந்து கொள்ளுங்கள், அவர் கையை பற்றி கொள்ளுங்கள். எல்லாரும் வரிசையாக அவருடைய கையை பற்றி கொண்டா எப்படி இருக்கும்? யூ வில் நாட் ஸ்டம்பிள். நீங்கள் தடுமாறி விழமாட்டீர்கள். அவர் உங்களை சரியான பாதையிலே நடத்துவார். உங்களுடைய வழிகாட்டி யார்? இன்று இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே உங்களை மீட்டு கொண்டவர். பாவத்தின் தோஷங்களிலிருந்து உங்களை மீட்டு கொண்டவர். எந்த பரிகாரமும் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. அவரை பற்றி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை மிகவும் வெற்றிகரமாக அமையும். த டேஸ் ஆர் நம்பர்டு. நாட்கள் மிகவும் குறைவாக இருக்கின்றன. சம்திங் டு பாண்டர். இஃப் யூ நியூ யூ ஹேட் ஒன்லி 1 week டு live, லிஸ்ட் ஆல் த திங்ஸ் யூ வுட் வாண்ட் டு டூ டியூரிங் தட் வீக். இன்னும் 1 வாரம் மட்டும்தான் நீங்கள் உயிரோடு இருப்பீர்கள் என்று உங்களுக்கு தெரிய வந்தால் என்னென்ன வேலைகள்லாம் வேக வேகமாக செய்வீர்கள். 1 வாரமும் போய் ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் அழுவோம். ஆண்டவரே என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க. தினமும் பைபிள் படிப்பான். 24 மணி நேரமும் ஆண்டவருடைய வசனத்தை படிப்பான். அப்படி தான் நீங்கள் வாழணும். அதைத்தான் இயேசு சொன்னார். அதைத்தான் பிதாவாகிய தேவன் சொன்னார். நீ நிற்கும் போதும், நீ நடக்கும் போதும், நீ உட்காரும் போதும், நீ படுத்து கொள்ளும் போதும் இவற்றையே சிந்தித்துக்கொள். இவற்றை உன் இதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். ஆண்டவருடைய வசனத்தை எழுதுங்க. அப்பப்போ ஆண்டவருடைய வசனம் உங்களுக்கு ஞாபகம் வரும். அதை குறித்தே பேசுங்கள். நேர்மையான வாழ்க்கை வாழுங்கள்.